ஹாய் கைஸ். ஸோ இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக 3D பிரைட் எப்படி பண்ணுறதுன்றது காமிக்க போகிறேன். ஸோ பார்க்கலாம். கொடுத்துருந்தோம் மாடல் பிரைட்டை கொடுத்து தான் பண்ணுவேன். ஓகே, மைல் சின்ன ஆகாஷ் லைட் ஃபோக்கஸ். லூஸ் விட்டு டைட் பண்ணணும். டைம் என்ன? ஸோ நமக்கு பேக் கோம்பிங் மட்டும் 3 லேயர் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஃபிங்கர் டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் லைன், ஃபிங்கர் டிஸ்டன்ஸ். ஃபிங்கர்னா அது இந்த ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபிங்கர். இங்கே வெயின்ஸ் தெரியுதா? அந்த வெயின்ஸ் இப்படி இழுத்தோடனே முடி வந்துருமா, இழுத்துட்டு அப்படியே கோடு போட்டு விட்டுரும். நிறைய பேர் கையை உள்ளே விடுறதுனால அந்த பேக்கம்குள்ளே என்ன ஆகுது? ஹோல்ஸாக ஆகிடுது. நீங்கள் உள்ளே பண்ணுற பேக்கம் எல்லாம் வெளியே அசிங்கமாக தெரியுது. நெக்ஸ்ட் எப்பவுமே இழுக்கணும். ஹேரை லைன்ஸை இழுத்துட்டு அதை அப்படியே ஷேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆகிடும். அது ப்ரெஷர் எவ்வளோ இழுப்பீங்க? ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ், மேபி 1/2 இன்ச் கூட சொல்ல மாட்டோம், 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நார்த் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முடியை தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம சைடில் கேட்கவும் மாட்டாங்க. பேசிக்காக நல்லாவும் இருக்கும். அதே லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் தூக்கி ஷேப் பண்ணுறோம். லைன்ஸ் கலையாது, இன்னொன்று ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்ப்ரே என்ன ஆகும்? ஸ்ப்ரே போயிட்டு ஒட்டிக்கும். பஃப் வேறு. பஃப்னா நல்லா தூக்கி வச்சு பின் பண்ணுறது. வால்யூம்னா சும்மா லைட்டாக லிஃப்டிங். ரைட் பேக்கும் ரூட் பேக்கும் எதுவுமே கிடையாது. சும்மா பேக்கம் பண்ணுறோம், அவ்வளோதான். எதுக்காக? இந்த லிஃப்டிங்காக. எதுப்பா? இந்த அளவுக்கு தின் இருந்தால் போதும். இங்கே மோஸ்ட்டாக வேண்டாம். இங்கே முடியே இல்லை, கம்மியாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? ஆஷிஷுவல் பண்ணுற மாதிரி பஃப் மாதிரி பண்ணிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு முடிய அந்த இடத்துல நல்லா இருக்கா? தூக்கம் இந்த மாதிரி அதிகமாக கேட்குறாங்க. எனக்கு பஃப் வேணாம், இந்த மாதிரி லைட்டாக எனக்கு லைன்ஸ் பண்ணுங்க. பொண்ணு லைட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நல்ல நார்மல் சேரில் அதை வச்சுக்கலாம். அது டீட்டெயிலிங்காக பண்ண முடியாது. தின்னுன்னு சொல்லலாமா? ஓகேவா? இந்த தின்னா இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? 2ஆக பிரிச்சுக்கலாம். இவ்வளோ தின்னா எடுக்கணும். எவ்வளோ மெல்லிஸாக எடுக்கிறீங்களோ
ஹேர் ஸ்டைல் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு தெரியும் பின்னலுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணும் நமக்கு? 3 கால் பின்னல். 3 கால் பின்னலுக்கு 3 லேயர். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் மேலாக்க தான் எடுக்கிறேன். ஒன்லி த டாப் லேயர். ஓகேவா? அடியில் கைவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க பேக்கும் உள்ள இருக்க சிக்கு எல்லாமே என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அழகாக நீங்கள் யூஸ்வலாக எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு பின்னல், அதே மாதிரி ஒரு பின்னல். நெக்ஸ்ட் அடுத்த ஹேர் பாருங்க, குட்டி குட்டி ஹேராக எடுக்கிறேன். பார்க்க சிம்பிளாக இருக்கும், வெறும் பின்னல் தான். ஆனால் இந்த ஃபினிஷிங், இந்த வால்யூம், இவ்வளோ லேயரில் இதை அச்சீவ் பண்ணுறது ஈஸி தான். நல்லா பண்ணால் சரி. ஹலோ, அவங்க டீம்லேருந்து பேச சொல்லுங்கள். கவிதா பேச சொல்லுங்கள். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கார்னர் போர்ஷன் வந்து முடி எடுக்கிறோம். ஓகேவா? முடி எடுத்துருமா? ஓகேவா? இந்த முடியை 2ஆக எடுக்கிறோம் வெர்டிகலாக. அப்படியே மேலே வருது, அப்படியே கீழே வருது. எது கூட ஜாயின் ஆகுது? இந்த சைடு. இனிமேல் உங்களுக்கு மண்டை குழம்பு போகுது. ஓகே, எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டில்ஸ். ஓகேவா? புரியலன்னு சொல்லாதீங்க, பிகாஸ் கையிலே வச்சுட்டு ஒரே ஆள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் பண்ணி தான் ஆகணும். கார்னர் எடுத்துட்டேன். அது எப்படின்னா இந்த பக்கம் எனக்கு எடுத்தால் ஈஸியாக கீழே எது கூட ஜாயின் பண்ணிட்டேன்? ஆப்போசிட். அவ்வளோதான். பிடிச்சிட்டிங்களா? வாயில் பிடிச்சிட்டோம், கையில் பண்ணி பார்க்குறோம். அப்புறத்துல சம்டைம்ஸ் சொல்லும் போது டெக்னிக்கலாக புரிஞ்சிடும், கணக்கு புரிஞ்சிடும். கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் வராது. ஸ்டார்டிங்கில் வேண்டாம், ஏன்னா நீங்கள் லூஸே கொடுக்கலனாலுமே என்ன ஆகும்? லூஸ் ஆகும். எவ்வளோ சின்னதாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக இருக்கும். பெருசாக எடுத்தீங்கன்னா தெரியாது. ஆகாஷ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடு. முடிக்கிறேன். ஒரு 4 லேயர் முடிச்சிட்டப்பறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஹேர் ஸ்டைல் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக என்னப்பா ஆமாம், அப்படிலாம் இல்லை, ஒரு இது பார்த்து தான். கிளாஸ் போயிட்டு இதெல்லாம் சொல்லி தரல, வீடியோஸ் பார்த்து வேறு எதாவது வர்றது தான். ஆனால் தெரிஞ்சவன் பார்த்தா துப்பிடுவான். கரெக்டு தானே? தெரியாதவனுக்கு அது ஹேர் ஸ்டைல், தெரிஞ்சவனுக்கு ஓகே. யார் கிரியேட் பண்ணாலும், யார் நல்லா பண்ணி சூப்பராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ட்ரெண்ட் ஆகும், ஹிட் ஆகும். எல்லாமே அவங்க பண்ணுறதே ஹிட் ஆகாது. சம்டைம்ஸ் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருப்பீங்க, ஆனால் நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களோட நான் நல்லா பண்ணியிருப்பேன், அதனால் எனக்கு தான் ஹிட் ஆகும். அது மேட்டர்ஸ்.
லேட்டாக கூட பண்ணுங்க, வித்தியாசமாக பண்ணும், அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஒரே ப்ரெசன்டேஷன் 10 பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஈஸி தான். ஆமாப்பா, லென்த்துக்கு தான். ஷார்ட் ஹேர்னா பிசிறு முடி வர சான்ஸ் இருக்குது, இந்த ஃபினிஷிங் வராது. அதனால நம்ம வந்து மொத்தமாக பிரிச்சிட்டோம். ஷார்ட் ஹேருக்கு 10 ஹேர் ஸ்டைல், லாங் ஹேருக்கு 10 வேரியேஷன். இவங்களுக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும், அவங்களுக்கு அது பண்ணால் நல்லா இருக்கும். இது மீடியம் ஹேருக்கு எது பண்ணாலும் நல்லா இருக்கும். எதுக்குப்பா? ஆல்ரெடி வேரியேஷன் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ல இங்கேருந்து. அங்கேருந்து கொஞ்சம் மைல்டாக லூஸாக இருக்கணும், இறுக்கி பிடிக்கக்கூடாது. இங்கே பிடிக்கிறாங்கப்பா, இங்கேருந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைட் பிடிக்காதீங்க, லூஸாக பண்ணுங்கள். இதெல்லாம் பார்க்க ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுவும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது அத்தனையே தப்பு. எதெல்லாம் நீங்கள் ஈஸி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஹேர்ஸ்டைலே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நாள் பண்ணீங்களா வாட்டர் ஃபால், அதெல்லாம் கொசுரு. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லா நேராக நின்று பண்ணுங்க, நேராக நின்று பண்ணுங்க, சரியா? இன்னைக்கு ஃபுல்லாக பின்னல்ஸ் வரப்போகுது நிறையா. நாளைக்கு வரும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைலில், உங்கள் ஹேரில். பின்னாடியும் அதே மாதிரி தெரியுது. அட்வான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டைல்ஸுக்கு மட்டும் ஃபுல் ஹேர் ப்ரிப்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கெல்லாம் வந்து லைன்ஸ் எடுக்கிறீங்க, எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் ஏதாவது புது புது வேரியேஷன் பண்ணலாமேன்ட்டு அந்த ஹேர் எடுத்து ரப்பர் பேண்ட் உள்ள விட்டு மண்டை ஏதாவது யூஸ் ஓகே. யூபின் 2 யூபின் பின் பண்ணிங்கன்னா அப்படியே வரும். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஃப்ரண்ட், சைடில், இந்த சைடில், இந்த பேக்கில். ஸோ சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே பின்னல், 4 சைட்ஸ். ஓகே. ஏன் கொஞ்சம் லூஸாக பண்ணோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ரொம்ப ஸ்ப்ரெட்லாம் பண்ண முடியாது, இழுக்க முடியாது. ஏன்னா பின்னல் எப்படி இருக்குது, நமக்கு 4 சைடு இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பெருசு. ரியல் ஹேரில் போட்டுங்க, டம்மில் பண்ணுங்க, இதெல்லாம் வேணால் பண்ணுங்கள். சும்மா ஒரு ஸ்ப்ரே மாதிரி. ஓகே. அப்படியே என்ன கவர் பண்ணுறேன், சைடில் கவர் பண்ணுறேன். சைடில் கஷ்டப்பட்டு பண்ணோமா. ஸோ இந்த சைடு வேரியேஷனை
ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? சைடில் காமிச்சிட்டு இந்த புல்லிங் காமிச்சிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வீடியோ நான் பண்ணும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஃப்ரண்ட் ஆல்ரெடி காமிச்சிட்டேன், இப்போ வீடியோ காமிக்கிறேன். வீடியோ காமிக்கும் போது கேஷ்லாம் இங்கே காமிக்கணும். ஓகே, இந்த ட்ராமாலாம் போகணும். ஓகே, கீழே இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க பிடிக்கல அப்படின்னா ஃபுல்லாக கர்லிங் பண்ணிக்கலாம். அப்கமிங்கில் இப்போ சொல்லி தரப்போம்.